வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஏதாவது ஒரு காணொலியை பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு சாரார் குறிப்பிடுகின்றது போல நான் வைத்தியர் அர்ஜுனா ஆதரவாளராக மாறிவிட்டேனோ என்கின்ற எண்ணம் என்னையே அது தூண்டச் செய்கின்றது. நாம் தினமும் அவரை மையப்படுத்தி ஏதாவது ஒரு கருத்தை பேசி விடுகிறோமே என்கின்ற எண்ணத்தை அது மனதிற்குள் உருவாக்கி விட்டு விடுகிறது. எனவே சிறிது காலம் அவரை குறித்து பேசாமல் இருக்கலாம் என்ற நினைப்போடு தான் நேற்று நான் இருந்தேன். ஆனால் இன்று காலையில் அவரை குறித்து பேச வேண்டும் என்பதை மையப்படுத்திய ஒரு செய்தி வந்ததின் காரணமாக அவரை குறித்து சில விடயங்கள் பேச வேண்டியதை நாம் கடமையாக இங்கு நினைக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு வடக்கு பகுதியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் செய்தியாளர்களிடம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி சில விடயங்களை பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், வடிவேல் போல ஒரு கோமாளித்தனமான கூத்துகளை இந்த வைத்தியர் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த வைத்தியரை மக்கள் நம்பிவிட்டார்கள். ஒரு முறை வைத்தியருக்கு எதிராக நான் கருத்துக்களை பதிவிட்டேன். அப்பொழுது இருக்கையில் இருந்த பெரும்பாலான பெண்கள் அதை ரசிக்கவில்லை. காரணம், அவர்கள் வைத்தியரை கதாநாயகராக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களிடம் அவருக்கு எதிரான கருத்தை நான் பதிவு செய்வது என்பது அந்த சூழலில் ஏற்புடையதாக இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதுபோல இப்பொழுது தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் ஒற்றுமையை மையப்படுத்தி பேசுகின்றார்கள். மக்கள் விடயத்திற்காக தமிழ் கட்சிகள் ஒற்றுமையை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கும் என்றால் அது ஏற்புடையது. ஆனால் இங்கு யாரை முதன்மைப்படுத்துவது என்பதற்காக ஒற்றுமையை தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அது ஏற்புடையதாக இல்லை என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். இன்னும் சில விடயங்களை குறித்து பேசியிருந்தார். இன்றைய இளைய தலைமுறைக்கு அந்த கடந்த காலங்களை குறித்த செய்திகள் தெரியவில்லை. அப்படி தெரிந்திருந்தால் தேசிய கட்சிக்கு தமிழ் மண்ணிலே வாக்கு கிடைப்பதற்கான ஒரு களம் அமைந்திருக்காது. இப்பொழுது வாக்கு கிடைப்பதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்றால் இந்த இளைய சமுதாயத்திற்கு கடந்த கால போராட்ட வரலாற்றை மையப்படுத்திய செய்திகளை நாம் கடத்தவில்லை என்பதுதான் நிஜம் என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். இவைகளை குறித்து அவர் பேசுகின்ற பொழுது, வைத்தியர் அர்ஜுனா அவர்களை குறித்து பேசிய பொழுது அவரை ஒரு வடிவேலு கோமாளித்தனமான ஒரு நடிகர் என்பதை மையப்படுத்தி அவருடைய கருத்து இருந்தது. இந்த கருத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வடிவேலு தானா? இந்த கேள்வி நம் மனதிற்குள் எழும்பத் தொடங்கின. தமிழர் தாயகத்தின் அரசியல் களத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு முன், வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பின் என்று பிரிக்க வேண்டிய ஒரு களம் உருவாகிவிட்டது. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு முன்பு வரை தமிழ் கட்சிகள் என்ன எடுத்து வைக்கிறதோ அதை உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில்தான் பெரும்பாலான மக்கள் இருந்தார்கள். காரணம், 2009 நடந்த அந்த போரின் வலிகள் அவர்களை தொடர்ந்து கொண்டிருந்தது. எங்கிருந்தாவது விடிவு கிட்டுமா என்கின்ற பொழுது தமிழ் கட்சிகள் அதனை மையப்படுத்திய கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்து உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்ற உறுதிகளை அவர்கள் கொடுக்க ஆரம்பித்ததன் காரணமாக பொதுவாக தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பொதுஜனங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் கட்சிகளை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுத்திருந்தார்கள். ஆனால் அதன் பின்புதான் அவர்களுக்கு பல உண்மைகள் தெரியக்கூடிய ஒரு களம் அமைந்தது. தமிழ் கட்சிகளை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருந்த பெரும்பாலானவர்கள் மதுபானத்தை எதிர்ப்பதற்கான ஒரு களத்தை கையில் எடுத்தார்கள். குறிப்பாக எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் போதை போன்ற விடயங்களில் மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள், அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மையப்படுத்தி தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிட்டார்கள். அப்படி கருத்துக்களை பதிவிட்ட பொழுது எல்லோரிடமும் எதிர்பார்ப்பு இருந்தது, தமிழ் கட்சி தலைவர்கள் எல்லாம் இளைஞர்களுக்காக துயரப்படுகிறார்களே என்கின்ற எண்ணம். ஆனால் எந்த தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மது சார்ந்த விடயத்திற்கு எதிராக பேசினார்களோ அவர்கள் ரகசியமாக ஆண்டு கொண்டிருந்த சிங்கள ஆட்சியாளர்களிடம் மது விற்பனை செய்வதற்கும், அங்கு மது விற்பனை செய்யக்கூடிய கூடத்தில் உணவு போன்ற விடயங்களை பரிமாறக்கூடிய களத்தை எடுப்பதற்கும் அவர்கள் ரகசிய ஒப்பந்தம் மூலம் அதற்கு அனுமதி பெற்று தங்களுடைய உறவுகளுக்கெல்லாம் அதை கொடுத்திருந்தார்கள் என்கின்ற செய்தி வலுவடைய தொடங்கியது. இது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியை மனதிற்குள் ஏற்படுத்தியது என்பது உண்மை. சிறிது காலம் அரசியலை குறித்தே பேசாமல் அமைதியாக இருந்த கருணா அவர்கள் கடந்த தேர்தலில் அவர் அரசியலை குறித்து பேசிக்கொண்டு நான் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவாக
களத்தில் இறங்குகிறேன் என்று அவர் அறிவித்த பொழுது அவர் குறிப்பிட்ட விடயம் கூட இதை மையப்படுத்தி தான் குறிப்பிட்டார். எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் ஒட்டுமொத்தமாக இளைஞர் சமுதாயம் போதைக்குள் சிக்கிக்கொண்டு இருக்கின்றது. எனவே கருணா அம்மான் படையணி என்ற ஒன்றை உருவாக்கி அந்த படையணியின் சார்பாக இந்த போதைக்குள் சிக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை திருத்துவதற்கும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கும் நாங்கள் களம் அமைக்க இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். கருணா அவர்கள் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இந்த விடயத்தில் இளைஞர்கள் மாற வேண்டும் என்று அவர் நினைத்தார் என்கின்ற விடயம் அவரை பாராட்டுக்கு உரியதாகத்தான் பார்க்க வைத்தது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மது சார்ந்த விடயத்தில் தங்களுக்கு வருமானம் பெருக்கக்கூடிய களத்தை தான் எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள். இந்த சூழலில்தான் மக்கள் சார்ந்த விடயத்தை பேசுவதற்காக அர்ஜுனா என்கின்ற ஒரு கதாபாத்திரம் உருவாகுகிறது. இந்த கதாபாத்திரம் எப்படி உருவாகிறது என்கின்ற கதைகளை நீங்கள் பல கோணங்களில் கேட்டிருப்பீர்கள் அல்லது அது செய்திகளை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு மருத்துவமனையை மையப்படுத்தி நடந்த ஊழலை எடுத்து வைத்ததின் காரணமாக அர்ஜுனா என்கின்ற கதாபாத்திரம் பேசுபடு பொருளாக மாறுகிறது. அதன் பின்பு தமிழ் கட்சிகள் மீது அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைக்கிறார். அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் தடுமாறுகிறார்கள். காரணம், அர்ஜுனா ஏதாவது ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு விடுவாரோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருந்தது. இது அவருடைய அர்ஜுனாவுடைய வளர்ச்சிக்கு மிக வேகமாக உதவியது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அர்ஜுனா அவர்கள் தம் மக்களுக்காக களத்தில் நிற்கிறேன் என்கின்ற விடயத்தை பதிவு செய்ய செய்ய மக்கள் மத்தியிலே அவருக்கு வலுவான ஒரு தளம் உருவானது. கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு சிக்கலும் ஏற்பட்டது. ஆனால் அவர்களிடம் ஒரு உயர்வான ஒரு நம்பிக்கை இருந்தது. தாங்கள் எப்படியும் தோல்வியை சந்தித்து விட மாட்டோம், மக்கள் நம்மளை அங்கீகரிப்பார்கள், காரணம் இவ்வளவு நாள் நாம் அரசியல் கட்சி என்று பேசியிருக்கிறோம், கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற எண்ணத்தோடு அவர்களுடைய நிலைப்பாடு இருந்தது. ஆனால் தேர்தல் களம் வேறொரு கோணத்தை நோக்கி மாறியது. தேசிய கட்சிக்கு 3 இடங்கள் கிடைத்தது. வைத்தியர் வெற்றி பெற்றார். வைத்தியருடன் இருந்தவர்கள் வாக்குகளை பெறக்கூடிய களம் அமைந்தது. அதுபோல வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் தோல்வியை சந்திக்கக்கூடிய களம் அமைந்தது. எனவே வைத்தியருடைய வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழலில் இனியும் வைத்தியரை விட்டுவிட்டால் நமக்கு சிக்கல் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற எண்ணங்கள் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களிடம் எழும்பியது. ஆனால் வைத்தியர் நாடாளுமன்றத்தில் போய் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்கின்ற வரமுறை தெரியாவிடும் தான் பேசுவது செய்தியாக வேண்டும் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தார். அவர் பேசியது எல்லாமே செய்தியானது. பாராளுமன்றத்தில் இப்படித்தான் பேச வேண்டும் என்கின்ற வரமுறை இருக்கிறது. என்னை பொறுத்தமட்டில் இப்பொழுது நான் இந்த காணொளிகளில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். எனக்கென்று நான் ஒரு பாணியில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அந்த பாணியைத்தான் என்னால் மாற்ற முடியாமலும் நான் தவித்து கொண்டிருக்கின்றேன். வைத்தியரும் ஏறக்குறைய அதுபோலத்தான். என்ன பேச வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறதோ அதை அப்படியே பேசிவிடுகிறார். இங்கு மரபு, இப்படித்தான் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இதெல்லாம் அவரிடம் இல்லை. இதை மையப்படுத்தி விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அப்படி விமர்சனங்கள் வைக்கப்பட்ட பொழுதும் வைத்தியர் அதை குறித்து கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது வைத்தியர் ஒரு வடிவியலாக பலருக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை எடுக்கிறார்கள். இது மீண்டும் அவர்கள் தெரிந்து ஒரு தவறை செய்கிறார்களோ என்கின்ற எண்ணம் தான் வருகின்றன. எப்பொழுது நாம் ஒருவரை தொடர்ச்சியாக விமர்சிக்கின்றோமோ அவர் வளர்ச்சியை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறார் என்பதுதான் வரலாற்று பதிவு. நீங்கள் எந்த இடங்களிலும் பார்ப்பீர்கள் என்றால் ஒருவர் தொடர்ச்சியாக விமர்சிக்கப்படுகிறார் என்றால் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். இது வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் அர்ஜுனாவை மையப்படுத்தி யாரோ பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இப்பொழுது அர்ஜுனா அவர்களை வடிவேலு என்றும் கோமாளி கூத்துக்காரன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நான் கூட அதில் உடன்படுகின்றேன். உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர் ஒரு கோமாளி தான். காரணம், வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடு கோமாளித்தனமாக இருந்தால் கூட அவருடைய அறிவு சார்ந்த பயணம் ஒரு தெனாலிராமனாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். மன்னர் ஆட்சி பீடத்தில் இருக்கிறான். மன்னருக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருகிறதோ அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய அறிவு மன்னரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை.
அந்த தெனாலிராமன் தான் மன்னரையே வழிநடத்தக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறான். அப்படி ஒரு கோமாளியாகத்தான் இந்த அர்ஜுனா இருக்கிறார் என்பதுதான் நிஜம். ஒருவேளை காலச்சூழலும் அரசியலும் அர்ஜுனா அவர்களை மாற்றி வேறொரு கோமாளி என்று அடையாளப்படுத்தப் போகிறதா என்பதை விட தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனா ஒரு தெனாலிராமனாக அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவரை மையப்படுத்தி வடக்கு கிழக்கு அரசியல் இப்பொழுது எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது நிஜம். இது கசப்பான ஒரு விடயமாக இருந்தால் கூட இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாம் இங்கு அழுத்தமாகவே பதிவிடுகிறோம். நன்றியுடன் இன்பா.